திமுக கூட்டணிகளுக்கான உத்தேச தொகுதி பட்டியல் வெளியாகியிருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார். செலினா, வணக்கம். திமுக கூட்டணிகளுக்கான உத்தேச தொகுதி பட்டியல் வெளியாகியிருக்கிறது. முழு விவரங்களை சொல்லுங்க. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய நிலையில் இன்று இந்த கூட்டணி கட்சிகளுடனான இறுதிக்கட்ட அந்த ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக எந்தெந்த தொகுதிகள் யார் யாருக்கெல்லாம் வழங்கப்பட இருக்கிறார்கள் என்பது தொடர்பான ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாகும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த ஒப்பந்தம் இன்று கையெழுத்தானால் நாளை திமுகவின் வேட்பாளர்களின் பட்டியல் என்பது வெளியாகும் என்றும் தகவல் வெளியாக இருக்கிறது. இந்த நிலையில்தான் திமுக கூட்டணியில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் திருச்செங்கோடு மற்றும் பொள்ளாச்சி தொகுதி ஒதுக்கீடு செய்ய இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் முக்குளத்தூர் புலிப்படை கருணாசுக்கு நேற்று ஒரு இடம் என்பது முதலமைச்சர் முன்னிலையில் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. அந்த ஓரிடம் என்பது சிவகங்கை தொகுதி ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. சிவகங்கை தொகுதியை பொறுத்தவரையிலும் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்க இருப்பதாக தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது கருணாசிற்கு சிவகங்கை தொகுதி என்பது ஒதுக்க இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இன்று திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் காங்கிரஸ், அதே போல தேமுதிக, சிபிஐ, சிபிஎம், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுமே இன்று பேச்சுவார்த்தைக்கு வர இருக்கிறார்கள். இந்த பேச்சுவார்த்தையின் இறுதியில் ஒப்பந்தம் அனைத்திற்கும் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எந்தெந்த தொகுதிகள் யார் யாருக்கெல்லாம் வழங்கப்பட்டிருக்காங்க என்பது தொடர்பான அடையாளம் காணப்பட்டால் இன்றே அவர்களுக்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் 30ஆம் தேதி முதல் வேட்புமனு தாக்கல் என்பது தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் அதற்கு முன்னதாக அனைத்து பணிகளையும் முடித்திட வேண்டும் என்பதற்காக திமுக தொடர்ச்சியாக பணியாற்றி வருகிறது. அந்த வகையில் தான் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் திமுகவின் தேர்தல் வாக்குறுதி, அதே போல வேட்பாளர் பட்டியல் என்பது வெளியாகுவதற்கான அனைத்து சாதக கூறுகளும் இருக்கிறது. அந்த வகையில் தான் 2 கட்சிகளுக்கான அந்த தொகுதிகள் என்பது வழங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு திருச்செங்கோடு மற்றும் பொள்ளாச்சி ஆகிய தொகுதிகள் வழங்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கருணாசிற்கு சிவகங்கை தொகுதி வழங்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுக கூட்டணிகளுக்கான உத்தேச தொகுதி பட்டியல் வெளியாகியிருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார். செலினா, வணக்கம். திமுக கூட்டணிகளுக்கான உத்தேச தொகுதி பட்டியல் வெளியாகியிருக்கிறது. முழு விவரங்களை சொல்லுங்க. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய நிலையில் இன்று இந்த கூட்டணி கட்சிகளுடனான இறுதிக்கட்ட அந்த ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக எந்தெந்த தொகுதிகள் யார் யாருக்கெல்லாம் வழங்கப்பட இருக்கிறார்கள் என்பது தொடர்பான ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாகும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த ஒப்பந்தம் இன்று கையெழுத்தானால் நாளை திமுகவின் வேட்பாளர்களின் பட்டியல் என்பது வெளியாகும் என்றும் தகவல் வெளியாக இருக்கிறது. இந்த நிலையில்தான் திமுக கூட்டணியில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் திருச்செங்கோடு மற்றும் பொள்ளாச்சி தொகுதி ஒதுக்கீடு செய்ய இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் முக்குளத்தூர் புலிப்படை கருணாசுக்கு நேற்று ஒரு இடம் என்பது முதலமைச்சர் முன்னிலையில் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. அந்த ஓரிடம் என்பது சிவகங்கை தொகுதி ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. சிவகங்கை தொகுதியை பொறுத்தவரையிலும் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்க இருப்பதாக தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது கருணாசிற்கு சிவகங்கை தொகுதி என்பது ஒதுக்க இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இன்று திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் காங்கிரஸ், அதே போல தேமுதிக, சிபிஐ, சிபிஎம், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுமே இன்று பேச்சுவார்த்தைக்கு வர இருக்கிறார்கள். இந்த பேச்சுவார்த்தையின் இறுதியில் ஒப்பந்தம் அனைத்திற்கும் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எந்தெந்த தொகுதிகள் யார் யாருக்கெல்லாம் வழங்கப்பட்டிருக்காங்க என்பது தொடர்பான அடையாளம் காணப்பட்டால் இன்றே அவர்களுக்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் 30ஆம் தேதி முதல் வேட்புமனு தாக்கல் என்பது தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் அதற்கு முன்னதாக அனைத்து பணிகளையும் முடித்திட வேண்டும் என்பதற்காக திமுக தொடர்ச்சியாக பணியாற்றி வருகிறது. அந்த வகையில் தான் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் திமுகவின் தேர்தல் வாக்குறுதி, அதே போல வேட்பாளர் பட்டியல் என்பது வெளியாகுவதற்கான அனைத்து சாதக கூறுகளும் இருக்கிறது. அந்த வகையில் தான் 2 கட்சிகளுக்கான அந்த தொகுதிகள் என்பது வழங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு திருச்செங்கோடு மற்றும் பொள்ளாச்சி ஆகிய தொகுதிகள் வழங்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கருணாசிற்கு சிவகங்கை தொகுதி வழங்கப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி செலினா.